கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம் கண்கள் முடி ஜெபம் பண்ணி கேட்போம் ஆண்டோட வார்த்தையை. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய மன்னாவை எங்களுக்கு பிட்டு தாங்கப்பா. இஸ்ரவேல் ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை விட்டு கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த ஆண்டவர், இதயங்களை போஷிக்கும்படியாக உம்முடைய மன்னாவாகிய இயேசுவே பிதாவாகிய தேவனை நீ அனுப்பினீரே. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிட்டு தாங்க, எங்களை ஆஸ்வதிக்க வாங்க, எங்களை பலப்படுத்த வாங்க, எங்களை திடப்படுத்த வாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 8:32. ரோமர். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த முழு உலகத்தினுடைய பாவங்களை சுமந்ததுக்கிற தேவ ஆட்டுக்குட்டியான தன்னுடைய சொந்த குமாரனை பார்க்காம, யாராவது தன்னுடைய சொந்த பிள்ளைய வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை செல்லமும் வளர்த்துருப்பாங்க, ஊட்டி ஊட்டி வளர்த்துருப்பாங்க. அந்த பிள்ளைய பலியா கொடுனா கப்பலாம், யாரும் கொடுக்க மாட்டாங்க. உண்மையான தாய் தான் என்ன பண்ணாங்க, அவங்களை அவ்வளவா நேசித்து அன்பூர்ந்து. ஆனா நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான். அப்ப இவ்வளவு அன்புக்கு அன்புக்கு அளவே கிடையாது. அந்த அன்புக்கு ஈடு இழந்த பூமியில நம்ம எங்க பார்த்தாலும் முடியாது. முதலாவது நம்மள அன்பு கூறுகிற தெய்வம். அப்படியே அன்பு கூர்ந்து உங்களை அப்படியே விட்டு விட்டு போற தேவன் அல்ல. என்ன பண்ணா, அப்படியே அதுக்கு அப்படியே செஞ்சு காமிக்கிறார் ஆண்டு. இயேசு கிறிஸ்து தான் சொன்னதை செய்கிற ஆண்டவர். ஆமா சோதரன். முன்மாதிரி யாருன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின முன்மாதிரி யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அந்த முன்மாதிரியாக இருக்கிற இயேசுவை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு ஒரு புதிய பலன், புதிய ஒரு ஆசீர்வாதம், அதிசயத்தை நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்க முடியும். அப்ப சொல்றாரு, இதெல்லாம் நான் கொடுத்தேன், மற்ற காரியங்களை செய்ய மாட்டேனா? இவ்வளவு காலம் உன்னை ஜீவனோடு கொண்டு வந்து, இவ்வளவு காலம் உன்னை நடத்தின ஆண்டவர், இவ்வளவு காலம் உன் குடும்பத்தை நடத்தினா, உங்களை பிள்ளைகளை பாதுகாத்த, உன் வேலை சேரத்தை உன்னை பாதுகாத்த, எத்தனையோ ஆபத்துக்கு விலகி பாதுகாத்த. இந்த காரியத்தில் எல்லாருக்கும் அற்புதம். நீ வேண்டிக் கொண்ட காரியத்துல என்ன பண்ணுவான், நீ வேண்டிக் கொண்ட பொழுது கட்டளை வெளிப்பட்டது என்று தானே காட்ட சொல்றான். தேவ பிள்ளைகளே, அப்ப எல்லாவற்றும் அல்லாத எப்படி இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர், நீங்க வேண்டிக் கொண்ட காரியம் அதையும் கத்த செய்வார். இம்மட்டும் ஏந்தினவர், சுமந்தவர், தாங்கினவர், தப்புவித்த ஆண்டவர் இனியும் உங்க வாழ்க்கையை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்தோ, இல்ல பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்தோ, இல்ல என் பிள்ளைக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியத்தை நான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறது இல்லை. திருமணத்தை நடத்தி வச்ச ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தையும் தருவார். ஒருவேளை குழந்தை எனக்கு பிள்ளைய வளர்த்துருக்கேன், சரியான வயசு பருவம் வந்திருக்கு, திருமணம் சரியான அமையாமல் இருக்குங்களா, ஏற்ற துணையை நிச்சயமா தேவன் தருவார். அதன் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். என் பிள்ளைங்க படிச்சிருக்கு, இந்த படிக்கிற வேலை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். வேலையை உழைக்க தேவன் தருகிற ஆண்டவர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, நீங்க சாப்பிடுவீங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். மற்ற அல்லாதிருப்பது எப்படி? இதெல்லாம் உனக்கு செஞ்சனே, என் ஜீவனே உனக்கு கொடுத்தனே, உன்னை பாதுகாத்தனே, உன்னை பராமரித்தனே, ஒன்றுமில்லாத நேரத்துல உன்னை அழைத்து உன் பேரை பெருமைப்படுத்தி இன்னைக்கு கொஞ்சம் குடும்பமா வச்சிருக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் உங்களுக்கு செய்வார். சாமுவேலை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் இன்னும் அநேக பிள்ளைகளை சோதரன் அண்ணாளுக்கு கொடுத்தது உங்களுக்கும் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். அவருடைய கரத்தை பிடிச்சுங்க, அந்த சிலுவையில அந்த அன்பை பிடிச்சுங்க. எல்லா அன்பும் மாறும், ஆனா தேவனுடைய அன்பு ஒரு காலம் ஒருபொழுதும் மாறான். உன்னிடத்தில் அன்பு பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாரு. முதலாவது அன்பு யாருக்கு? காடு. ரெண்டாவது அன்பு உங்க தாய் தகப்பனுக்கு. சோதரன். உங்க மனைவி மேல் அன்பு கூறுங்க, உங்க கணவர் மேல் அன்பு கூறுங்க, உங்க பிள்ளை மேல் அன்பு கூறுங்க. ஸ்தோத்திரம். அன்பு பிரதான ஒன்று. எல்லாம் ஒடிஞ்சு போகும், தேவனுடைய அன்பு ஒரு காலம் மாறாது. அந்த அன்பின் சிகரமாக இயேசுவின் வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நீங்க செய்ய எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். நம்ம கண்கள் இப்படி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபையின் நல்ல தகப்பனே, மற்ற அருளாது இருப்பது எப்படி?
இதுவரை நடத்தின ஆண்டவர் இனி அதிசயமா இந்த பிள்ளை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். வெட்டாத துறவுகளையும் தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அநேக ஆசீர்வாத பிள்ளைகளை வைத்திருக்க நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. சிலுவையில சம்பாதிப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த பிள்ளைகளை அனுபவிக்க உதவி செய்ய. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கத்தக்கதா வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டு அணிவித்து ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர். உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாம் கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.